நிறைய பேர் நிறைய விதமான அணிகலன்கள் வந்து அணிஞ்சிட்டு இருக்கோம். இந்த ஜோதிடத்துக்கும் இந்த நவரத்ன கற்களுக்கும் உள்ள தொடர்பு பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் அதனுடைய கிரகங்களுக்கு தசாபுத்திகளுக்கு தகுந்த மாதிரி இப்போ 7.5 சனி நடக்குதா, சனியுடைய தாக்கத்தை குறைக்கணும்னா அதுக்கு எந்த கல்லை ஆக்டிவேஷன் பண்ணணும். எப்படி மேம் இப்போ இந்த கிரக நிலைகள்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு அவனுடைய கட்டங்களில் எல்லா விதமான கிரகங்களும் இருக்கும். எதோட ஆதிக்கத்துக்கு தகுந்த மாதிரி என்னென்ன மாதிரி கற்கள் யூஸ் பண்ணணும், இல்லை அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் இந்த மாதிரி பரிகாரத்துக்காக அந்த கற்கள் யூஸ் பண்ணணும். இந்த கற்கள் வந்து முதல்ல எல்லாம் ஒரு கல்லை கொடுத்தா வாழ்நாள் பூரா அணிஞ்சிக்கலாம், அல்லது அந்த தசாபுத்தி முடிகிற வரையும் அணிஞ்சிக்கலாம் அப்படிங்கிற ஃபிக்ஸட் கான்செப்டில் கொடுத்துட்டு இருந்தோம். ஜாதகத்தை பார்த்து அவங்க அம்மா வந்திருக்காங்க, திருமண தடைக்காக வந்திருக்காங்க, அவங்க ஜாதகத்தில் ராகுகேது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கு. அதுக்கு நாங்கள் ராகுகேதுக்கு கோமேதகம் வைடூரியம்ங்கிற ரிங்கு வந்து பரிகாரமாக கொடுப்போம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு இப்போ கல்யாணம் ஆகாமலாம் இருக்காங்க. அந்த கல்யாணம் ஆகணும்னா என்ன கல் யூஸ் பண்ணுவோம்? 12 லக்னத்திற்குமே 7ஆம் பாவத்தின் நிகழ்வு நல்லா இல்லைன்னா, லக்னாதிபதியினுடைய நிகழ்வு நல்லா இல்லைன்னா அவங்களுக்கு திருமணத்தில் தடை வருமானம் வரும். இப்போ குரு தசை வருது அப்படின்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆகும்பாங்க. அந்த நேரத்தில் எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாகணும், நல்ல வரன் கிடைக்கணும், குழந்தை பேர் வேணும், இந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் ஒரு காமனான பலன்கள் சொல்லுங்களேன். அப்போ பவளத்தில் நீங்கள் அருணாக்கயராக கூட நீங்கள் பவளம் போட்டு அணிங்க அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சிலருக்கு மாங்கல்ய பலம் குறைவாக இருக்கும், கணவருக்கு ஆபத்து அப்படிங்கிற அளவு இருக்கும். அப்போ தாலியில் வந்து பவளம் போடுங்க. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. ஏஎல்பி ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். அதாவது ஏஎல்பி ஜோதிட முறை இன்னைக்கு உலகம் முழுவதும் நிறைய பிரசித்தி பெற்றுருக்கு. ஏஎல்பி ஜோதிடத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ரொம்ப நுணுக்கமாக இதை கணிச்சு சொல்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க டாக்டர் ஸ்ரீகுரு சாந்தி தேவி ராஜேஷ்குமார். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோதிட ஆசிரியரும் கூட. ஏஎல்பி ஜோதிடத்தை வந்து முறையாக படித்து நிறைய பேருக்கு வந்து இது சொல்லிகிட்டு இருக்காங்க. ஜோதிடம் ரீதியாக மட்டும் இல்லாமல் இவங்க வந்து நவரத்னங்களை பற்றி நிறைய விஷயங்கள் சர்ச் பண்ணி அதை பற்றி நிறைய விஷயங்கள் படிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மேம் வணக்கம். மேம் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது ஏஎல்பி ஜோதிட ஆசிரியரும் கூட. நீங்கள் நிறைய பேருக்கு வந்து பயிற்சிகள் கொடுத்துட்ருக்கீங்க, ஜோதிடத்தை வந்து கணிச்சு நிறைய பேருக்கு நல்ல பயனுள்ள தகவல்லாம் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ இந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் நிறைய விதமான அணிகலன்கள் வந்து அணிஞ்சிட்ருக்கோம். அதாவது கருங்காலி மாலை அணிஞ்சோம், முன்னால் வந்து ஒரு ருத்ராட்சி மட்டும்தான் அணிஞ்சோம், சில பேர் படிக்க கல்லில் இது பண்ணுவாங்க, இது மாதிரி விதவிதமாக பண்ணுறாங்க. அப்புறம் மோதிரம், இதெல்லாம் ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு சீசனுக்கு இது மாதிரி இருக்கும். நீங்கள் நிறையா வச்சுருக்கீங்க. இந்த ஜோதிடத்துக்கும் இந்த நவரத்ன கற்களுக்கும் உள்ள தொடர்பு பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். முதல்ல ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட கிளியர் பண்ணிடுறேன். ஏஎல்பிக்கு முன்பு நான் என்னுடைய பேரில் நவரத்தின ஜோதிட அரசின்னு வரும். என்னுடைய பேரனுடைய பட்டத்தில் ஒன்று நவரத்தின அரசின்னு வரும். ஏன்னா நவரத்னங்களை பற்றி எங்களுடைய முன்னோர்கள், முக்கியமாக என்னுடைய தாய் மாமா தான் என்னுடைய ஜோதிட முதல் குருன்னு சொல்லுவேன். அவங்க வந்து இந்த நவரத்னங்கள் ரிசர்ச் வந்து நிறையவே பண்ணாங்க. இப்போ எல்லா விதமான ஒரு நிகழ்வுகளுக்கும் நாங்கள் பரிகாரமாக நாங்கள் ரெஃபர் பண்ணுறது வந்து இந்த நவரத்னங்களை ரெஃபர் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி ஏஎல்பிக்கு நான் வருவதற்கு முன்பு அப்படின்னா நவரத்னங்கள் தான் அதிகமாகவே நான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தேன். ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் அதனுடைய கிரகங்களுக்கு தசாபுத்திகளுக்கு தகுந்த மாதிரி இப்போ 7.5 சனி நடக்குதா, சனியுடைய தாக்கத்தை குறைக்கணும்னா அதுக்கு எந்த கல்லை ஆக்டிவேஷன் பண்ணணும், ஒரு கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், டீஆக்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிகழ்வுகள் இந்த கற்களில் உள்ள சத்துன்னு சொல்லணும். இதை வந்து ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு ஒரு 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 உலோகத்திற்குன்னு எடுத்துட்டோம்னா அதுக்கு வந்து பொட்டாசியம், மெக்னீஷியம்னு ஒவ்வொரு சத்துக்கள் இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் இந்த கற்களுக்குள்ளும் உண்டு. இப்போ முதல்ல கற்கள் எப்படி வருது அப்படின்னா, வைரங்கள் வந்து நல்ல நிலக்கரிங்க வந்து பழங்காலம் உள்ளறக்குள்ளேயே இருந்து மக்கி அதுதான் வைரமாக உருவாகுது. கிறிஸ்டல் வந்து வளர்ந்துக்கிட்டே வருது, நம்ம எல்லாமே பார்த்துருக்கோம். கிறிஸ்டல் வளர்ந்துக்கிட்டே வரும். இதனுடைய ஹார்ட்னஸ் அப்படிங்கிறது ஒன்று உண்டு. இந்த கல் வந்து ஃபஸ்ட்டு எடுக்கிறோன்னா அது ஃப்ளோரைடாக இருக்கும். அது கலருக்கு தகுந்த மாதிரி இந்த ஃப்ளோரைடுன்னு சேர்த்து வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் அதனுடைய ஹார்ட்னஸ் கூடும்போது அதை வந்து வேறு ஒவ்வொரு பெயர்களாக சஃபயர்னு ஒரு 9 நம்பராக தான் இதையும் எடுத்துக்கிறாங்க. 9 நம்பர் அந்த திக்னஸ் ஹார்ட்னஸ் இருந்ததுன்னா அதை வந்து சஃபயராக எடுத்துக்குவாங்க. இதே 10 ஹார்ட்னஸ் 10 பாயிண்ட் இருக்குது அப்படின்னா அதுதான் வைரம். அதனுடைய தன்மை என்ன, வைரமாக மாறும்.
அப்போ அந்த 10 வைரத்தை வைரத்தால் மட்டும்தான் அறுக்கணுங்கிற ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? அப்போ அதனுடைய அந்த திக்னஸ்க்கு தகுந்த மாதிரி அது வேறு எதாலையுமே அதை அறுக்க முடியாது. அந்த வைரத்தின் அளவு அந்த ஹார்ட்னஸ் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வால் மட்டும்தான் அதை கட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தன்மை. இது எல்லாமே எங்கேருந்து நமக்கு கிடைக்குன்னா பூமியிலேருந்து கிடைக்குது, கடல்கள்லேருந்து. இப்போ பவளம்னு நம்ம எடுத்துட்டோம்னா அந்த பவள பாறைகளில் படிஞ்சு அந்த ஒரு நிகழ்வு கெட்டியாகி மாறி அதை எடுத்து வருஷங்கள் ஆனாதான் அந்த பவள படிமன்கிறது நமக்கு கிடைக்கும். இப்போ முத்துன்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு ஆர்டிஃபிஷியலாக நம்ம செயற்கையாக முத்துச்சிப்பி எடுத்து தண்ணிக்குள்ளே விட்டு வளர்க்குறது நிறைய இருந்தாலும் இயற்கையாக கடலில் விளையக்கூடிய அந்த முத்துச்சிப்பி அப்படிங்கிறது தான் நமக்கு ரொம்ப வேல்யூபிளாக நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ அதே மாதிரி நீங்கள் கேட்டீங்க அந்த மணி மாலைகள் அதெல்லாம் கேட்டீங்க. ஒவ்வொரு மரங்களுக்குள்ளேயும் ஒவ்வொரு சத்துக்கள் இருக்குது. இப்போ மூலிகைங்கிறதே மரங்கள் செடி கொடிகள்லேருந்து கிடைக்கிறது தானே. அப்போ அதில் சத்துக்கள்னு இருக்கு இல்லையா? அப்போ ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஒவ்வொரு அர்த்தங்கள் சத்துக்கள் இருக்கான்னா இருக்குது. பூமியில் நம்ம மனிதனாக பிறந்தால் எவ்வளோ நிகழ்வுகள் இருக்கோ அத்தனை நிகழ்வும் ஒரு ஜீவராசிக்குள்ளே இருக்கான்னா இருக்குது. இந்த கல்லாக இருக்கட்டும் மண்ணாக இருக்கட்டும். அதுக்கு தான் நம்ம இதிலேயே திருவாசகத்தில் புல்லாகி பூடாகி பல்விருகமாகின்னு அப்படி வருது இல்லையா? அப்போ எல்லாத்துக்குள்ளேயுமே ஒரு உயிரோட்டம் இருக்கான்னா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதை நம்ம அந்த கிரகங்களுக்கு தகுந்த மாதிரி பிரித்து இது என்ன பலன்களை தரும், என்ன பலன் எப்படி மேம்? இப்போ இந்த கிரக நிலைகள்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு அவனுடைய கட்டங்களில் எல்லா விதமான கிரகங்களும் இருக்கும். எதோட ஆதிக்கத்துக்கு தகுந்த மாதிரி என்னென்ன மாதிரி கற்கள் யூஸ் பண்ணணும், இல்லை அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் இந்த மாதிரி பரிகாரத்துக்காக அந்த கற்கள் யூஸ் பண்ணலாம்? கண்டிப்பாக நாங்கள் பொதுவாக பரிகாரத்துக்காக தான் பயன்படுத்திக்கிட்டு வந்தோம். ஆனால் அந்த ஏஎல்பிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த கற்கள் முதல்ல எல்லாம் ஒரு கல்லை கொடுத்தா வாழ்நாள் பூரா அழிஞ்சிக்கலாம் அல்லது அந்த தசாபத்தி முடிகிற வரையும் அணிஞ்சிக்கலாம் அப்படிங்கிற ஃபிக்ஸட் கான்செப்டில் கொடுத்துட்டு இருந்தோம். ஆனால் அந்த ஏஎல்பிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் எனக்கு அந்த தாட்டு மாறிடுச்சுன்னு தான் சொல்லுவேன். இதை ஏன்னா நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்போ அதுக்கு முன்னாடி நாங்கள் கல் கொடுத்தோம், ஒரு பிரச்சனைன்னு வருவாங்க, அந்த பிரச்சனைக்கு தீர்வுக்காக நாங்கள் கொடுப்போம், அது அவங்களுக்கு சக்ஸஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் அதை பற்றி ஆய்வு பண்ணவே மாட்டாங்க. இன்றைக்கி காலையில் கூட எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருந்தது. மன்னார்குடியில் தான் நாங்கள் பல வருஷமாக ஜோதிடம் பார்த்துட்டு இருந்தோம். அங்கே கொரடாச்சேரியிலேருந்து ஒரு நண்பர் கால் பண்ணியிருந்தார். அவருக்கு ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்பு அவருக்கு ஜாதகத்தை பார்த்து அவங்க அம்மா வந்திருக்காங்க, திருமண தடைக்காக வந்திருக்காங்க. அவங்க ஜாதகத்தில் ராகுகேது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கு. அதுக்கு நாங்கள் ராகுகேதுக்கு கோமேதகம் வைடூரியம்ங்கிற ரிங்கு பரிகாரமாக கொடுப்போம். இப்போ அந்த ரிங்கை கொடுத்துட்டு நான் சில வழிமுறைகள் சொல்லியிருக்கேன். அந்த பையனுக்கு அதே மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ 4 வருஷம் ஆச்சு, கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆச்சு. இப்போ அவர் இன்றைக்கி ஃபோன் பண்ணி, இன்றைக்கி தான் நான் வீட்டை சுத்தம் பண்ணும்போது உங்கள் விசிட்டிங் கார்டை தேடி எடுத்தேன், எனக்கு நீங்கள் கொடுத்த அந்த மோதிரம் கல்யாணத்துக்காக தான் நான் போட்டேன், அம்மா வாங்கி கொடுத்தாங்க, நான் போட்டேன், கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ அந்த மோதிரம் மிஸ் ஆகிடுச்சு, நான் அதுக்கப்புறம் கண்டுக்கவே இல்லை. இப்போ நான் திரும்ப அதை போடணுமா? எனக்கு இப்போ குழந்தை பாக்கியம் இல்லை, கல்யாணம் ஆகி 4 வருடம் ஆகியும் குழந்தை பாக்கியம் இல்லை, நான் இப்போ போடலாமா அப்படின்னு கேட்டார். நான் அவருக்கு பதிலே சொல்லலை. உங்களுக்கு இப்போ அவசியமாங்கிறத நம்ம அப்புறம் பார்த்துக்குவோம், நல்லா இருக்குன்னா அப்படியே விட்டுடுங்க, இதுக்கு என்ன காரணம்னு பார்த்துட்டு அப்புறம் என்ன பண்ணலாங்கிறத யோசிச்சுக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் நான் இந்த கல்லை போடுங்கன்னு நான் பரிந்துரைக்கல. காரணம் என்ன, இப்போ அவருக்கு என்ன ஏல்பி போகுதுன்னே தெரியாது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு இப்போ கல்யாணம் ஆகாமலாம் இருக்காங்க. அந்த கல்யாணம் ஆகணும்னா என்ன கல் யூஸ் பண்ணும்? ஜென்ரலாக திருமணத்திற்குங்கிற கான்செப்டே இப்போ இல்லை. நம்ம ஏல்பிக்குள்ளே வந்ததுனோட என்னுடைய பார்வைங்கிறது மாறிப்போச்சு. இப்போ எந்த கிரகம் உங்களுக்கு திருமணத்தில் தடையாக இருக்குது? அதுக்கு தகுந்த செவ்வாய் தோஷம் மட்டும் தடையா இல்லை, ராகுகேது தோஷம் மட்டும் தடையா இல்லை, பல காரணங்கள் அதில் இருக்கும். அப்போ 7ஆம் பாவம் ஒவ்வொரு 12 லக்னத்திற்குமே 7ஆம் பாவத்தின் நிகழ்வு நல்லா இல்லைன்னா, லக்னாதிபதியினுடைய நிகழ்வு நல்லா இல்லைன்னா அவங்களுக்கு திருமணத்தில் தடை வருமானம் வரும். ஏன்னா ஒன்று எனக்கு பிடிக்கல அதனால தடையாகுது, மாப்பிள்ளைக்கோ பெண்ணுக்கோ பிடிக்கல அதனால தடையாகுது. இந்த 2 காரணங்களால தான் திருமண தடைங்கிறது வரும். சில பேர் செட்டில் ஆகணும் அதுக்காக தள்ளி போகிறது, அதுதான் அது நான் உருவாக்கிக்கிற காரணம் தானே, இயற்கையான காரணங்கள். அது வேற. அப்போ இதனுடைய நிகழ்வை நம்ம பார்த்துட்டு இப்போ எந்த கிரகம் அவங்கள ஆக்டிவேட் பண்ணுதா டீஆக்டிவேட் பண்ணுதா, அப்போ கெட்டு போயிடுக்கா பலவீனமாகி, இப்போ எனக்கு நல்லது பண்ணக்கூடிய கிரகம் பலவீனமாக இருக்கா இல்லை எனக்கு நல்லது பண்ணக்கூடிய கிரகம் பலமாக இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த நிறங்கள் ஜென்ரலாக எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரினா என்ன கல் வச்சு மோதிரமோ அல்லது அணிகலனோ போடலாம். அதாவது தவறான கருத்து, அப்படி பயன்படுத்தவே கூடாது, அப்படி நாங்கள் ரெஃபர் பண்ணுறதும் கிடையாது. நான் முன்னாடியே சொன்னேன், இதை இப்போ நான் இதை பற்றி ஒன்றும் இல்லை, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்த பச்சை இந்த கல் உங்களுக்கு தெரியுதா? இது கிளிப்பச்சைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இந்த பச்சையில் 9 வகையான நிறங்கள் இருக்குது. இப்போ இதுவும் பச்சை தான், இது ஒரு வகையான பச்சை தெரியுதா, இது ஒரு வகையான பச்சை எமரால்டு பச்சை, இது ஒரு வகையான பச்சை பாசி பச்சை,
இது ஒரு வகையான பச்சை. இதுவும் ஒரு வகையான பச்சை தான். இது வந்து நல்ல டார்க் அடர் பச்சை. இப்போ இத்தனை பச்சைகள் இருக்கு. ருக்தம், முக்தம், பீழிதம், ஜடாருதம், கடாருதம்னு 9 வகையான பச்சைகள் இருக்கு. மயில் வண்ணம் போன்ற பச்சை, கிளி கழுத்து போன்ற பச்சை, இப்படின்னு ஒவ்வொரு நிகழ்வுக்குமே அந்த பச்சை நிறங்களுடைய தன்மைகள் இருக்கு. இப்போ இதுல எதை போடணும், எந்த வீட்டில் இப்போ நம்ம ஒரு கலரை மிங்கிள் பண்றோம் இல்லையா? எப்படி மிங்கிள் பண்றோம்? நமக்கு லேசா வேணும்னா அதற்கு ஒரு கலர் காம்பினேஷன், டார்க்கா வேணும்னா அதற்கு ஒரு கலர் காம்பினேஷன். அப்போ இந்த கிரகம் எந்த கிரகத்தினுடைய வீட்டில் போய் இருக்கு அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி அந்த நிறங்களை நம்ம கூட்டவோ குறைக்கவோ செய்யணும். சரி மேம், நீங்கள் இப்போ கற்களை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அவங்களோட ஜாதக அமைப்பை பொறுத்து ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான கற்கள் வந்து பயன்படுத்தணும்னு சொன்னீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு இந்த சனிப்பெயர்ச்சின்னு வரும், குரு பெயர்ச்சி வரும். இதுதான் மக்களுக்கு பொதுவாக தெரிஞ்சது. இந்த காலகட்டத்தில் வந்து எனக்கு எப்படி இருக்கும், இப்போ குரு தசை வருது அப்படின்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆகும்பாங்க. அந்த நேரத்தில் எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாகணும், நல்ல வரன் கிடைக்கணும், குழந்தை பேர் வேணும், இந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் ஒரு காமனான பலன்கள் சொல்லுங்களேன் இந்த கற்களை வச்சு. நிச்சயமா. இப்போ நம்ம ஏஎல்பியில் தான் பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு லக்ன நகர்வு அப்படிங்கிறது 10 வருஷம் அப்படிங்கிறத லாங் டைம் வச்சுக்கிறோம். ஆனால் அந்த 10 வருஷத்துக்குள்ளேயும் எனக்கு இந்த டைமுக்குள்ளே தான் இந்த நிகழ்வு நடக்கும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. ஒவ்வொரு 1 வருஷம் 1 மாதம் 10 நாளுக்கும் அந்த பலன்கள் நட்சத்திர புள்ளிகள்ங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த நட்சத்திர புள்ளியில் எந்த கல்லை போட்டால் அவங்களுக்கு பலன் தரும் அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணணும். நமக்கு 12 பாவத்தை பற்றின தேடல்களும் கேள்விகளும் இருக்கும். இப்போ நான் எனக்கு புகழ் வேணும், கீர்த்தி வேணும், செல்வாக்கு வேணும்னா உங்களுக்கு இப்போ உதாரணத்திற்கு இப்போ பரணி நட்சத்திரம் போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பரணி நட்சத்திரம், இந்த சுக்கிரன் வந்து உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வைரம் போடலாமா? வைரம் போடலாம். இதுவே இந்த மேச லக்னம் அட்சய லக்னமாக போகும்போது அங்கே பரணி நட்சத்திரம் இருக்கும். அது அதிகபட்சம் 4 வருஷம் 5 மாதம் 10 நாட்களுக்குள்ள தான் இயங்கும். இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் வைரம் போடலாமா? போடலாம். ஏன்னா இந்த சுக்கிரனுடைய கேரக்டர் என்ன, 2க்கும் 7க்கும் அதிபதி. வருமானத்தை கொடுக்கணும், நண்பர்களுடைய இணக்கத்தை ஏற்படுத்தணுங்கிறது தான் அதனுடைய கேரக்டர். இப்போ சில பேர் வந்து எப்போதுமே வைர மோதிரம் போடக்கூடாது. போடக்கூடாது எப்போதுமே போடுறாங்கன்னா அதுல கற்களை எப்படி பயன்படுத்தணும்னு ஒண்ணு இருக்கு. நான் அழகுக்காக பயன்படுத்துறதுன்னு ஒரு விதம் இருக்கு, அடுத்து என்னுடைய அதிர்ஷ்டத்துக்காக பயன்படுத்துறதுன்னு ஒண்ணு. இப்போ மூக்குத்தி மோதிரம்லாம் வந்து அழகுக்காக தானே கண்டிப்பா. ஏன்னா அதுல வந்து ஹோல்ஸ் இருக்காது. சில நிகழ்வுகள் நம்ம எப்படி பயன்படுத்தணும், ஓப்பன் விட்டு போடணுமா, ஓப்பன் இல்லாம போடணுமா, க்ளோசிங்ல போடணுமா, இதை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அதனுடைய ரேசஸ் வெளியில போகாம அதை வந்து அடைச்சு வச்சிடறோம். அடைச்சு வச்சது எப்படி நமக்கு பலன் தரும்? அழகுக்கு பயன்படுத்துற வந்து அந்த க்ளோஸ் பண்ணி தான் போடணும். ஆமா. அதாவது வெளிப்படையா தெரியக்கூடாது. தெரியும். அதனுடைய ரேசஸ் நம்ம உடம்புக்குள்ள ஊடுருவ மாதிரி இருக்கக்கூடாது, கேப் இருக்கக்கூடாது. அது ஃபுல் மோல்டில் தான் இருக்கணும். அப்படி இருந்தால் நம்ம அதை அழகுக்காக நம்ம எப்போதுமே போட்டிருக்க போகிறதில்ல. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவோம் 2 மணி நேரம் அல்லது அதிகபட்சம் ஒரு நாள் 2 நாள் போட்டிருப்பாங்க. இப்போ நவரத்ன மோதிரங்கள்லாம் நிறைய பேர் போட்டிருக்காங்க. நாங்கள் அதை ரெஃபர் பண்ணவே மாட்டோம். ஏன்னா ஒரு கிரக யுத்தமானது ஏற்பட்டுடும். ஒரு நட்சத்திர புள்ளிக்கு ஒரு நட்சத்திர புள்ளி அகேன்ஸ்டாக இருக்கும். அப்போ அது வந்து உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய நிகழ்வை கூட அது தடை பண்ணிடும். ஆனால் அதை நவரத்னங்களை மோல்டிங் பண்ணி அடைப்பில் போட்டிருக்காங்கன்னா அது வந்து ஜஸ்ட் ஒரு அழகு பொருள். இல்லை, சில பேர் வந்து வெளிப்படையாகவே போட்டிருப்பாங்க. அந்த 9 இல்லை, வெளிப்படையா கல் பெருசா கூட இருக்கும், கீழே அடைச்சிருப்பாங்க, நம்ம ஸ்கின்ல படாது. அது ஒரு ஷோக்காக போட்டுக்கிறோம். ஆமா. இல்லை, அது போட்ட பிறகு எனக்கு நல்ல தொழில் வளர்ச்சி இருக்கு, நல்ல வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்றாங்களே. அது ஒரு சிலருக்கு நம்ம இப்படி பயந்து அவங்களுக்கு கயர் கட்டுவோம் பாருங்க, அந்த மாதிரி இதை போட்டால் எனக்கு நல்லா இருக்குன்னு நான் ஒரு நம்பிக்கை எனக்குள்ள வளர்த்துக்கிட்டேன்னா அதுவே எனக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும். டிஸ்ட்ரிக்ட் வந்து சிவப்பு கயிறு கட்டுற மாதிரி. கண்டிப்பா அந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த கற்களை பற்றி நம்ம சொல்லணும்னா முத்து ஜென்ரலாக எல்லாருமே போடக்கூடிய ஒரு விஷயம். நம்ம ஏஎல்பி ஆய்வில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கடக லக்னம் அப்படிங்கிறது தான் முத்துக்குரியது. இப்போ கடக லக்னம் போகுதா நீங்கள் முத்து போட்டுக்கோங்க. ஆனால் அதே தனுசு லக்னம் போகுதா முத்து போடவே போடாதீங்க. கும்ப லக்னமா முத்து போடாதீங்க. ஸோ இப்போ ஏஎல்பி படி இந்த வருஷம் தனுசு லக்னம்னா அப்போ வந்து நீங்கள் முத்து போடக்கூடாது. இந்த வருஷமே ஏஎல்பி படி தனுசு லக்னம் தான். அப்போ இந்த வருஷம் நீங்கள் முத்தை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுன்னு. வேற என்ன கல் போடலாம்? முத்துக்கு ஆல்டர்னேட்டாக உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்குது? இப்போ வருமானம் எனக்கு வேணும்னு சொல்கிறாங்கன்னா சனி நீலக்கல் போட்டுக்கலாம். வருமானத்தை அது கொடுத்துரும். அவங்களுடைய கம்யூனிகேஷன் நல்லா இருக்கணும்னா அதுவே நீலக்கல். இது வந்து எல்லாருக்குமே பொதுவானது இந்த வருஷத்துக்குங்கிற மாதிரி. ஆமா, இந்த வருஷத்துக்குங்கிற மாதிரி பொதுவானது. ஆனா அவங்க ஜாதகத்தை பார்த்து தான் போடணும் இது. ஏன்னா இது வந்து நம்ம பவர் பாயிண்ட்ல கைய வைக்கிற மாதிரி. நம்ம எவ்வளவு வோல்டேஜ் நமக்கு தேவைங்கிறத பார்த்து தான் அதை தொடணும். நம்ம பாட்டுக்கு டிரான்ஸ்பாரத்தில் கையில் வச்சுட்டு எனக்கு ஷாக் அடிக்காதுன்னு சொல்ற மாதிரி தான் இதனுடைய நிகழ்வு. அப்படி பண்ணக்கூடாது. எந்த லிமிட்ல எடுத்துக்கணும். மொபைல் சார்ஜா இல்லை சிஸ்டத்துக்கு சார்ஜ் பண்ணுறோமா இல்லை யூபிஎஸ்க்கு சார்ஜ் பண்ணுறோமாங்கிறது மாதிரி இது எந்த அளவுக்கு நமக்கு தேவைங்கிற அளவுக்கு நம்ம எடுத்து. சில பேர் குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி கற்களை வந்து கொடுக்குறாங்க. கண்டிப்பாக போட்டுக்கலாம். இப்போ ரத்தத்தில் பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே செவ்வாய் வீக்காக இருக்குன்னு அர்த்தம். அப்போ பவளத்தில் நீங்கள் அருணா கயரா கூட நீங்கள் பவளம் போட்டானீங்க அப்படின்னு சொல்லுவோம்.
ஒரு சிலருக்கு மாங்கல்ய பலம் குறைவாக இருக்கும், கணவருக்கு ஆபத்து அப்படிங்கிற அளவு இருக்கும். அப்போ தாலியில் வந்து பவளம் போடுங்க. நிறைய பேர் நம்ம இதில் பவளத்தாலியெல்லாம் போடுவாங்க. தாலி பவளம்னே தனியாக இருக்குது, அதை போடுவாங்க. அப்போது ஒரு சிலர் தாலி பவளத்தை போடக்கூடாது. அவங்களுக்கு செவ்வாய் -டிகிரியில் இருக்குதுன்னா அவங்க தாலி பவளம் பயன்படுத்தக்கூடாது. அதுவே அவங்களுக்கு பிரச்சனைக்குரியதா. அந்த மாங்கல்யத்தை போடவே முடியாது. நிறைய பேர் கழட்டி கூட வச்சிடறாங்க. இப்பெல்லாம் தாலி போட்டிருந்தா தான் கணவருக்கு ஆயுசுங்கிற கண்டென்ட்லாம் மாறி போச்சு. அதனால கழட்டி கூட வச்சிடறாங்க. அப்போ அதுவும் பரிகாரமாகவே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா இப்போ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அவங்களுடைய ஜாதகப்படி ஏஎல்பி ராசி, ஏஎல்பி லக்னத்தை பொறுத்து அவங்களுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக அனலைஸ் பண்ணி இந்த பரிகாரத்துக்கு இந்த கல்லை யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக. ஸோ இது மாதிரி பயன்படுத்தினா அவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பாக நல்லா இருக்கும். இப்போ படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த புதன் பலவீனமாக இருக்குது அப்படின்னா அந்த புதன் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். அப்போ வந்து இவங்களுக்கு மரகத பச்சை போடுறதுக்கு பொதுவாக அக்வாமரின்னு ஒரு கல் உண்டு. உபரத்தினங்கள் நிறையவே சப்போர்ட் பண்ணும், சைடு எஃபெக்ட் இல்லாமையும் இருக்கும். அந்த அக்வாமரின் போட்டுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ திஷ்டி தாக்கங்கள் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து அவங்க என்ன போடலாம், இப்போ நான் போட்டிருக்கிறது இதுக்கு பேர் சுகந்தின்னு பேர். இந்த தமிழ் பேர் வந்து இதுக்கு சுகந்தின்னு பேர். இது வந்து திஷ்டி தாக்கங்களே அப்படியே ரெடியூஸ் பண்ணும். ஆமாம் ஆமாம். இதனுடைய நிகழ்வு வந்து இந்த சுகந்தி. இது வந்து ஃப்ளவர்ஸ் மாதிரி வரக்கூடியது. இங்கே இருக்கு பாருங்க, வயலட் பர்பிள் கலர். இது யார் வேணாலும் போடலாம். இது உபரத்தினம், சைடு எஃபெக்ட் எதுவும் பண்ணாது. இப்போ இதே நம்ம சஃபயர் போடுறோன்னு வச்சுக்கோங்க. இது சஃபயர். இந்த சஃபயர் கருநீலம், காக்கா நீளம், அயோலினிட் நீளம், அஜந்தா நீளம்னு அதில் ஒரு 9 வகையான நீளங்கள் உண்டு. இப்போ அது யார் போடணும், எந்த வீட்டினுடைய காம்பினேஷன் இருக்கும்போது அது என்ன நீளமாக மாறும். மேக நீளம் இருக்குது, கடல் நீளம் இருக்குது, மயில் கழுத்து நீளம்னு இருக்குது. இப்படி எந்த நீளத்தை அவங்க பயன்படுத்தணும்னு இருக்குது. ஒரு கலரோட இன்னொரு கலர் மிக்சிங் பண்ணால் அது இன்னொரு கலராக மாறும் இல்லையா. அந்த மாதிரி தான் நிறங்களை நம்ம பயன்படுத்துறது. அப்படி பயன்படுத்தும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கேதுடைய தாக்கம் ஒருத்தருக்கு அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கேதுன்னா சுருக்குதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை கொடுக்கும். நம்மளை அப்படியே விரக்தியின் எல்லைக்கு கொண்டு போகிறது கேதுவாக இருக்கும். இப்போ அட்சய லக்ன பദ്ധதி படித்த அத்தனை நண்பர்களுக்குமே தெரியும், கேது போச்சுன்னா அங்கே அவங்களுக்கு விரக்தியான ஒரு சூழ்நிலை உண்டு, மனநிலை உண்டுன்னு. அதை நம்ம ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம அந்த கேதுவுடைய பலத்தை கூட்டணுமா குறைக்கணுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதுக்கு இது வந்து பூனைக்கண் வைடூரியம். இதை பார்த்தா தெரியும், பூனையினுடைய கண்ணு மாதிரி உங்களுக்கு தெரியும். இது வந்து பூனைக்கண் வைடூரியம். இதை நம்ம போடும்போது அதனுடைய தன்மைகளை நம்ம பெருமளவு குறைக்கவும் முடியும், கூட்டவும் முடியும். எந்த விரலில் போட்டால் ஆக்டிவேட் பண்ணலாம், எந்த விரலில் போட்டால் டீஆக்டிவேட் பண்ணலாம் அப்படிங்கிறதும் இருக்குது. அதை பயன்படுத்தி நம்ம அதை சக்ஸஸ் பண்ண முடியும். நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அதாவது நிறைய பேருக்கு வந்து இது கண்டிப்பாக வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். இது குறித்து உங்கள்கிட்ட யாராவது ஆலோசனை கேட்டால் அவங்களுக்கு வந்து இதை பற்றி இன்னும் விரிவாக சொல்லுவீங்க. மக்களுக்கு சொல்லக்கூடியது என்னென்னா, கல்லுனாவே எல்லாருக்கும் ஒரு ஆசை, அதிர்ஷ்டக்கல் போட்டால் நமக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும்ங்கிற நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கையை நாங்கள் கெடுக்க விரும்பலை. ஆனால் எந்த கல் போட்டால் உங்களுக்கு உதவும் அப்படிங்கிறத கொஞ்சம் கரெக்டாக அனலைஸ் பண்ணி போட்டுக்கோங்க. அது உங்களுக்கு அட்லீஸ்ட் நன்மை கிடைக்கலனாலும் கெடுதலை வரவிடாமல் நம்ம தடுத்து கொள்ளக்கூடிய ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவு. ரொம்ப நன்றி. நன்றி.